Hello friends, welcome to your YouTube channel. பொதுவாக மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுற காமனான சார்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான சார்ட் டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் சார்ட்ஸ், ஹிகினாஷி அண்ட் கேண்டில்ஸ்டிக் சார்ட் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லைன் சார்ட்ஸ் தான். லைன் சார்ட்ஸ் ஏன் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டாக் அல்லது இண்டெக்ஸோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கா அல்லது டவுன் ட்ரெண்டில் இருக்கா அல்லது சைட்வேஸில் இருக்காங்கிறது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட ஈஸியாக நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளியர் அப் ட்ரெண்டில் இருந்திருக்குது, இந்த இடத்துல கிளியர் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்குது, அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்திருக்குது. ஸோ லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லைனை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இந்த லைன் சார்ட்டோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். இதில் ப்ரைஸ் சோர்ஸ், டைப், லைன் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் சோர்ஸ் ப்ரைஸோட க்ளோஸ் வச்சு இங்கே ப்ளாட் ஆகிருக்கு. அடுத்தது லோன் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸோட லோ வச்சு ப்ளாட் ஆகும். அண்ட் ஹை அண்ட் ஓப்பன், இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இதை வச்சுட்டு. அடுத்தது டைப் டிஃபால்ட்டாக இங்கே சிம்பிளில் தான் இருக்குது. ஸோ நம்ம இது வித் மார்க்கர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே டாட்டட் லைன்ஸாக இருக்கும். ப்ரைஸோட ஓப்பனை வச்சு அது டாட்டாக நம்மளுக்கு இங்கே காமிக்கும். அல்லது நம்ம இங்கே ப்ரைஸ் ஸ்டெப்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படின்னா இது தின் லைன், அல்லது நம்மளுக்கு இப்போ தின் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா திக், அது போல்ட், அதுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா இப்படி கூட வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸ் தான். மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ் இந்த சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது தாங்க கேண்டில்ஸ்டிக் சார்ட்டு. இதில் ஒவ்வொரு கேண்டில்ஸும் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்கும். இது ஏன் ஒவ்வொரு கலர்லேயும் சைஸ்லேயும் இருக்குங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். கேண்டில்ஸ் பொதுவாக ரெண்டு கலரில் இருக்குங்க. ஒன்று க்ரீன், இன்னொன்று ரெட். க்ளோஸ் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸை விட ஹையாக இருந்துச்சுன்னா அது க்ரீன் கேண்டிலுங்க. க்ளோஸ் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸை விட லோவாக இருந்துச்சுன்னா அது ரெட் கேண்டிலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டில்ஸ்லேயும் சின்ன சின்ன லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த லைன்ஸை தான் நம்ம விக் அல்லது ஷேடோ ஆஃப் த கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அதனால் இது ரெட் கேண்டிலாக இருக்குது. இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் ஹையாக இருக்கும், அதனால் இந்த கேண்டில் க்ரீனாக இருக்குது. இப்போ இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ தான் நம்ம விக் அல்லது ஷேடோ ஆஃப் த கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிகினாஷி சார்ட்ஸ். ஹிகினாஷி சார்ட்ஸும் கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸும் சிமிலராக தான் இருக்கும் பார்க்குறக்கு. ஹிகினாஷி சார்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரைஸு அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்காங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரைஸ் ஆசிலேஷன்ஸும் அப்புறம் ரொம்ப நாய்ஸ், ப்ரைஸோட நாய்ஸ் எல்லாம் ஹிகினாஷி சார்ட்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது தாங்க ஹிகினாஷி கேண்டில்ஸை ஃபார்ம் பண்ணுற ரூல்ஸு. ஹிகினாஷி கேண்டில்ஸோட ஓப்பன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஓப்பன் ஆஃப் த ப்ரீவியஸ் கேண்டில் ப்ளஸ் க்ளோஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் கேண்டில் டிவைடட் பை 2. அப்புறம் க்ளோஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஓப்பன் ப்ளஸ் ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 4 வச்சு க்ளோஸ் ஆஃப் த கேண்டில் எடுத்துக்கிறாங்க. ஹை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஹையஸ்ட் ஆஃப் த ஹை ஓப்பன் ஒரு க்ளோஸை வச்சு எடுத்துக்கிறாங்க. லோ எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா லோவஸ்ட் ஆஃப் த லோ ஓப்பன் ஒரு க்ளோஸ், அதை வச்சு கேண்டிலோட லோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டில்ஸும் ப்ரீவியஸ் கேண்டிலோட மிடில் தான் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோவில் லைன் சார்ட், கேண்டில்ஸ்டிக் சார்ட், ஹிகினாஷி சார்ட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, தேங்க்யூ.